ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வில் மொத்தம் 150 வினாக்கள் இருக்கும். 30 பிரிச்சிருப்பாங்க. கல்வி உளவியல், தமிழ், இங்கிலீஷ் அது வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக இருக்கும் பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கு. அதன் பிறகு 90வது கேள்வியிலேருந்து கணக்கு 30, அறிவியல் 30 வரும். கணக்கு அறிவியல் எடுக்கிறவங்களுக்கு. இல்லைனா சமூக அறிவியல் வரும். சமூக அறிவியல் எடுக்கிறவங்களுக்கு அது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது கணக்கு மற்றும் அறிவியல் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் புக் பேக் கொஷின் ஆன்சர் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரு லெசன் பின்னாடி இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதுலேருந்தும் கொஷின்ஸ் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் பசங்களும் இந்த வீடியோ பயன்படுத்திக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் லெசன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. இது 3rd term புக்கு என்கிட்ட இருக்குது. இப்போது 3rd term புக் இருக்குது. அதில் சயின்ஸில் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா 6 பாடம் கொடுத்துருக்குறாங்க. காந்தவியல், நீர், அன்றாட வாழ்வியல் வேதியியல், சுற்றுச்சூழல், அன்றாட வாழ்வியல் தாவரங்கள், வன்பொருளும் மென்பொருளும்னு சொல்லிட்டு 6 லெசன் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு லெசன் அந்த 6 லெசனுக்குள்ளே புக் பேக் ஆன்சர்ஸுமே இப்போ பார்த்துடலாம். சரியான விடை, கோடிட்ட இடம், பொறுத்துக, சரியா தவறா, இது வரைக்கும் பார்த்தாலே நமக்கு ஒரு 50% ப்ரிப்பரேஷன் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இதில் இருக்கிற இப்போ 6 லெசனுமே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோன்னா காந்தவியல். அது எடுத்துக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மரக்கட்டை, ஊசி, அழிப்பான், காகித துண்டு. இதில் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எதுன்னு பார்த்தோம்னா ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் அது சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதுமே வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். காந்தம்னு வந்துட்டாலே நம்ம வடக்கு தெற்கு விட்டுட்டு வேற திசையை யோசிக்கவே கூடாது. காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பயன்படுத்தப்படுவதாலா, பாதுகாப்பாக வைத்திருப்பதாலா, சுத்தியால் தட்டுவதாலா, சுத்தப்படுத்துவதால்னு பார்த்தா சுத்தியால் தட்டுவதால். ரொம்ப போட்டு அதை டார்ச்சர் பண்ணால் அது என்ன செய்யும், அதனால் காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழந்து விடுது. சுத்தியால் தட்டுவதால், அதான் அதுக்கு ஆன்சர். இப்படி ரிவர்ஸில் கூட கேட்பாங்க. ஒரு காந்தத்தை சுத்தியால் தட்டுவதால் அதன் காந்தத்தன்மை அதிகரிக்கிறது, இந்த கூற்று சரியா அப்படின்னு கூட கேட்பாங்க. இல்லை இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணலான்னு கூட அப்படி கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி என்ன அறிந்து கொள்ள முடியும்? வேகத்தை, திசையை, கடந்த தொலைவை, இயக்கத்தை. காந்த ஊசி பெட்டி திசை காட்ட தான் நமக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் கொடிட்ட இடங்களை நிரப்புக. செயற்கை காந்தங்கள் டேஷ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. உருளை, வட்டம், அப்புறம் நீள்வட்டம் நினைக்கிறேன், நீள்கோள வடிவம். நீள்கோள வடிவம், உருளை வடிவம், வட்ட வடிவத்தில் செயற்கை காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்றன. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் காந்த பொருள் எனப்படும். காந்தத்தன்மையுள்ள பொருள். காகிதம் ஒரு காந்த பொருள் அல்ல. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்தக்கல் கட்டி தொங்கவிட்டிருந்தனர். ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் எத்தனை துருவங்கள் இருக்கும்னா 2 துருவங்கள் இருக்கும். வடக்கு, தெற்கு, வட துருவம், தென் துருவம். சரியா தவறா? தவறெனில் சரி செய்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு. இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. எந்த காந்தமாக இருந்தாலும் அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் அதுக்கு 2 முனைகள் நிச்சயம் உண்டு. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும். சரி. வேறுபட்ட துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும். காந்தத்தினை இரும்பு தூளுக்கு அருகே கொண்டு செல்லும்போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கின்றன. இந்த கூற்று தவறு. காந்தத்துக்கு துருவ பகுதியில் தான் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த துகள்கள் துருவ பகுதியில் தான் அதிகமாக ஒட்டும். அங்கே தான் காந்த வலிமை அதிகம். காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை, இந்த வார்த்தை காந்தம்னாலே கிழக்கு மேற்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, வடக்கு தெற்கு தான் வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. காந்த ஊசியை பயன்படுத்தி வடக்கு தெற்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ரப்பர் ஒரு காந்த பொருள், அது தவறு.
ரப்பர் வந்து காந்த பொருளே கிடையாது. அடுத்து பொறுத்துக. காந்த திசை காட்டி, ஈர்ப்பு, விலக்குதல், காந்த துருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதிக காந்த வலிமை எங்கே இருக்குதுன்னு அந்த இப்போ தான் கேட்டோம். காந்த துருவங்கள், அதிக காந்த வலிமை அங்கே தான் இருக்கும். ஒத்த துருவங்கள் வந்து என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று விலக்கும். எதிரெதிர் துருவங்கள் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று ஈர்க்கும். காந்த ஊசி என்ன பண்ணும்? காந்த திசையை காட்டும். ஸோ இதோட முதல் பாடம் வந்து காந்தவியல் அப்படின்ற முதல் பாடத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இப்போது இதுலேருந்து ஒரு சின்ன கொஷின். இப்போ வந்து செல்ஃபோன், சிடி, கம்ப்யூட்டர், கைபேசி, குறுந்தகடு, கணினி, இதுக்கு பக்கத்தில் காந்தத்தை வைக்கும் பொழுது அதோட காந்தத்தன்மை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதோட காந்தத்தன்மையே இழந்துடும். அந்த காந்தம் வந்து செல்ஃபோன், கணினி, குறுந்தகடுக்கு பக்கத்தில் இருக்கும்பொழுது அதோட காந்தத்தன்மையை சுத்தமாக இழந்துடும். அந்த பொருளும் பாதிப்புக்கு உள்ளாகும். இதை வந்து கொடுத்துட்டு கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூற்று சரியா தவறான்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்னடைட் அப்படின்ற காந்தத்தை வந்து இயற்கை காந்தம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயற்கையாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது மேக்னடைட் அப்படின்றதே ஒரு தாது. அது வந்து எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஆடு மேய்க்கு போயிட்டு இருக்கும்பொழுது மேக்னஸ் அவன் பேர்லேருந்து தான் அது மேக்னடைட்னு வருது. அப்போ அவனோட அந்த ஆடு மேய்க்கிற குச்சி, அவனோட செப்பலெல்லாம் அந்த பாறையில் வந்து ஒட்டிக்குது. இதில் வந்து ஒரு கதையாகவே கொடுத்துருக்குறாங்க. அந்த 6th சயின்ஸில் பார்த்தோம்னா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த அந்த குச்சியும் அந்த செப்பலும் அப்படியே அந்த குச்சி நேராக நிற்கிது அந்த பாறையிலே. உடனே மக்களுக்கெல்லாம் ஒரே அதிசயம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அது வந்து காந்தத்தின் விளைவாக தான் அந்த இரும்பு தடி இருக்கிற அந்த குச்சி வந்து நேராக நின்றுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் வந்து அதுக்கு காரணமாக இருந்ததால் அதுக்கு வந்து மேக்னஸ் அப்படின்ற அவன் பேர்லேருந்து மேக்னைட் அப்படின்னு அவனுக்கு பேர், அந்த காந்தத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. காந்த தாதுக்கள் அது எல்லாமே மேக்னடைட் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியான்ற ஊரில் இந்த பாறைகள் நிறையா இருக்கிறதாலே கூட மேக்னட்னு வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த மேக்னெட்டை தான் அவங்க வந்து இயற்கை காந்தம்னு சொல்கிறாங்க. காந்தங்கள் பொதுவாகவே திசை அறிய பயன்படுறதால அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வழிகாட்டும் கற்கள் அப்படின்னும் இருக்குது. ஸோ வழிகாட்டும் கற்கள் எது அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து மேக்னடைட் இருந்தால் அதை நம்ம என்ன செய்யலாம்? போட்டுக்கலாம், இயற்கை காந்தம் அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ அடுத்த லெசன் பார்த்தோன்னா நீர், 2வது பாடம் நீர். இதில் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% நன்னீர், தூய நீர், உப்பு நீர், மாசடைந்த நீர்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 97% உப்பு நீர் தான் இருக்குது. பின் வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல், காய்ச்சி வடித்தல்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீர் சுழற்சியோட படிநிலை அல்லனா காய்ச்சி வடித்தல் தான். மீது எல்லாமே நீர் சுழற்சி தான். மழை பொழியுது, அப்புறம் வந்து ஆறு, ஏரி, குளம், குட்டை, கடல்களில் வந்து மழை நீர் இருக்குது. வெயில் அடிக்க அடிக்க ஆவி ஆகுது, ஆவி சுருங்கி ஆவி வந்து மேலே போகுது, மேலே போய் நீராவியாக மேகமாக சேர்ந்து ஆவி சுருங்கி ஈரப்பதமாய் மழையாக பொழியுது. இது எல்லாமே நீர் சுழற்சியில் இருக்கிற படிநிலைகள். காய்ச்சி வடித்தல் வந்து அதோட படிநிலை கிடையாது. பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது? நீராவி போக்கு, நீராவியாக போகுது, அப்புறம் ஆவியாகுது. மழை பொழிதெல்லாம் வந்து மழை கீழே வர்றது. ஆவி சுருங்குதலும் வந்து மேகமாக மழையாகிறதுக்கான ஒரு இதுதான். ஆனால் வளிமண்டலத்துக்கு போகிறது எதுன்னு பார்த்தோம்னா ஆவியாகுது, அது நீராவியாக மேலே போகுது. ஸோ ஆப்ஷன் 1 and 4 தான் இதுக்கு வந்து ஆன்சர். நன்னீரில் சுமார் 30% நீர் வந்து எங்கே காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நிலத்தடி நீராக தான் இருக்குது. நன்னீரில் 30% வந்து நிலத்தடி நீராக இருக்குது. வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் போது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி என்ன? நம்ம எல்லாருமே செய்கிறது தான். வெளியேறிய நீரை வந்து என்ன செய்யலாம்? செடிகளுக்கு நீர் ஊற்ற பயன்படுத்துகிறோம். இயற்கையாக கிடைக்கும் நீரில் 3% நீர் தான் வந்து மனிதனின் பயன்பாட்டிற்கு உள்ளது. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு மழை காலங்களில் அதிகமாக இருக்கும். நீர் சுழற்சியினை ஹைட்ரோலாஜிக்கல் சுழற்சி என்றும் அழைக்கலாம். சரியா தவறா என கூறுக. ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை. அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே தவறு. ஆறுகள், ஏரிகள், குளங்களில் காணப்படும் நீர் வந்து மனித குலத்திற்கு எப்போதுமே
பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இருக்குது. நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடலாகும். கிடையாது. நீரோட்டம் வந்து நிலப்பரப்பை சந்திக்கும் இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? முகத்வாரம், கழிமுகத்வாரம் இல்லை முகத்வாரம்னு சொல்லுவோம். சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். அதுவும் தவறு. நம்ம கொஞ்சம் இப்போ ஒரு ஹீட் பண்ணாலே ஆவியாகும் தண்ணி. நம்ம சாதம் வடிக்கிறோம், சாப்பாடு செய்கிறோம், இல்லை சுடு தண்ணி போடுறோம், எதுவுமே நீரை வந்து வெப்பப்படுத்தினாலே இது என்னவாகும்? ஆவியாகும். அப்போ இதுவுமே வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் தான். குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். அது கிடையாது. பனி எப்போ உருவாகுது? குளிர் நாளில் தான் உருவாகும். ஆனால் எதனாலனா நீர் உறைதலால் புற்களின் மீது பனி உருவாகுது. கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். கிடையவே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். கடல் நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தவே முடியாது. அடுத்தது பொறுத்துக. வெள்ளம், மேற்பரப்பு நீர், சூரிய ஒளி, மேகங்கள், உறைந்த நீர், ஏரிகள், ஆவியாதல், நீராவி, துருவங்கள், அதிக அளவு மழை. வெள்ளம் எதனால் ஏற்படுது? அதிக அளவு மழையால் ஏற்படுது. மேற்பரப்பு நீர்னால் ஏரிகளில் தான் அதிக அளவு மேற்பரப்பு நீர் வந்து ஆவியாகும். சூரிய ஒளி அப்படின்னாலே நமக்கு வந்து ஆவியாதல் தான். மெஜாரிட்டி ஆவியாதல், மேக்சிமம். மேகங்கள், நீராவி. உறைந்த நீர் எங்கே இருக்குது? நம்ம பூமி பகுதியோட துருவம் எல்லாமே ஐஸ் தான், பனிக்கட்டியாக தானே இருக்கும். உறைந்த நீர் வந்து துருவ பகுதியில் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது நீர் என்ற பாடத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ். நீர் பாடம் பார்க்குறதால ஒவ்வொரு வருடமும் எந்த நாளை உலக நீர் தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 22 நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது ஆசியாவின் பெரும்பகுதியான மக்களுக்கு தேவையான நீர் தேவையை பூர்த்தி செய்வது வந்து நம்ம இமயமலையில் உருவாகும் ஆறுகள் தான். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆறுகள் இமயமலையில் உருவாகுது. அது வந்து ஆசியாவில் இருக்க அனைத்து நாடுகளை சேர்ந்த மக்களுக்கும், பெரும்பான்மையான மக்களுக்கு நீர் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது. நீர் வந்து பார்த்தோம்னா ஒளிபுகும் தன்மை கொண்டது, சுவையற்றது, மணமற்றது, நிறமற்றது. சுவை, மனம், நிறம் எதுவுமே கிடையாது. ஒளிபுகும் தன்மை கொண்டது. அதில் வந்து 2 ஹைட்ரஜன் அணுக்கள், 1 ஆக்சிஜன் அணு இருக்குது. அதனால தான் அது வந்து H2O அப்படின்னு சொல்கிறோம். நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O. நான் ஒரு சின்ன கொஷின் மட்டும் கேட்குறேன். உடல் இயக்க செயல்பாடுகளை நிகழ்த்தவும், உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கவும், உடலில் உள்ள உறுப்புகள், திசுகள் மற்றும் செல்கள் நன்கு செயல்படவும் கீழ்கண்டவற்றில் எது மிகவும் அவசியம்? ஏ விட்டமின்கள், பி கார்போஹைட்ரேட், சி நீர், டி புரதச்சத்து அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன போடுவீங்க? அதுக்கு வந்து நீர் தான் ஆன்சர். மனித உடல் செயல்பாட்டில் நீரின் பங்கு மிக மிக முக்கியமான பங்கு. நமக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக என்ன வேணும்னா நீர் வேணும். அப்புறம் இப்படி கேட்கலாம். கூவம் கீழ்கண்டவற்றில் எந்த வகையை சார்ந்தது? கடல், ஆறு, ஏரி, முகத்வாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகத்வாரம் தான் அதுக்கு வந்து ஆன்சர். அதாவது நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலங்களுக்கு முகத்வாரம். நிலத்தில் இருக்கிற நன்னீரும் கடலில் இருந்து வரும் உப்பு நீரும் சந்திக்க இடம் தான் முகத்வாரம். அதே மாதிரி கூவம் அப்படின்றதும் முகத்வாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சதுப்பு நிலங்கள்னு பார்த்தோம்னா உயிரினங்களுக்கு நன்னீர் வழங்கக்கூடியது சதுப்பு நிலங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனையும் அளிக்கிறது. கடலை ஒட்டி ஒரு பெரிய ஏரிகளின் கரைகளிலோ கடலை சார்ந்தோ இல்லை ஆறுகளை சார்ந்தோ அந்த சதுப்பு நில பகுதிகள் காணப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரம், அப்புறம் முத்துப்பேட்டை, சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரணை, அடுத்தது காஞ்சிபுரத்தில் இருக்க செம்பரம்பாக்கம், இது எல்லாமே சதுப்பு நிலங்கள், சதுப்பு காடுகள் உள்ள பகுதிகள். நெக்ஸ்ட் லெசன் போயிடலாம். நெக்ஸ்ட் லெசன் பார்த்தோம்னா அன்றாட வாழ்வில் வேதியியல். அன்றாட வாழ்வில் வேதியியல். சோப்புகளின் முதன்மை மூலம் எதுன்னு பார்த்தோம்னா விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும் தான். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு எந்த கரைசல் பயன்படுகிறது? சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாமல் சோப்பு செய்ய முடியாது. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? அது வந்து கெட்டிப்படும் தன்மையை கொஞ்சம் பொறுமையாக தாமதப்படுத்த. ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம். ஃபினாயில் அப்படின்னு சொல்கிறோம்ல, கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் வந்து ஸ்டார்ச். இயற்கை ஒட்டும் பொருள் ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. வெங்காயம் நறுக்கும் பொழுது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு வந்து ப்ரொபேன் தயால், அதாவது ப்ரொபேன் தயால் எக்ஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவை, NaOH.
சோடியம் ஹைட்ராக்சைடு. உழவனி நண்பன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை இயற்கை உரங்கள். இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச். நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே டைரெக்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். 10 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 2 கொஷின் ரொம்ப ஹார்டாக இருக்கும், 2 கொஷின் வந்து ஒரு மீடியமாக இருக்கும், 2 கொஷின் வந்து இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதையுமே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த டைமில், நமக்கு எதுவும் இது பண்ணாது. அது மோரோவர் இது சிபிடின்றதால கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக, டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயாக செய்கிற மாதிரி. அதனால் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. டக்குன்னு இது கூட வரலாம், நம்ம வந்து என்ன அப்படி ஈஸியாக இருக்கே நினைப்போம், பட் அது கூட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செறிவூட்டப்பட்ட ஃபீனால் கிருமி நாசினியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இது தவறு. ஃபினாயில் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அடர்வு குறைந்தது, செறிவு குறைந்தது, செறிவு குறைந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை தான் வந்து நம்ம ஃபினாயிலாக யூஸ் பண்ணுறோம். ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகிறது கிடையாது. ஜிப்சம் வந்து மருத்துவத்துறையில் பயன்படலை. எப்சம் உப்பு தான் மருத்துவத்துறையில் பயன்படும், இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு. அப்புறம் சில ட்ரீட்மெண்ட், எலும்பு சார்ந்த ட்ரீட்மெண்ட், அப்புறம் களிம்புகள், இந்த க்ரீம், அந்த மாதிரி ஆயின்மெண்ட், அந்த மாதிரி இதுக்கு வந்து பயன்படும். எப்சம் உப்பு தான் பயன்படும். இது தவறு, அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாறை சாந்தி கிடைக்கிறது, அது கரெக்டு. ஒட்டும் பொருள் என்பது இரு பொருட்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுகிறது, ஸ்டேட்மெண்ட் தவறு இது. ஒட்டும் பொருள்னாலே ஒன்றா ஒட்டுறதுக்கு தான் பயன்படும். என்பிகே என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள் ஆகும், சரி. நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். அடுத்தது பொறுத்துக கொடுத்து எல்லாமே மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்குறாங்க. சோப்பு செய்கிறதுக்கு நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கண்டிப்பாக வேணும், NaOH. சிமெண்ட் அப்படின்றது ஆர்சிசி, ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட், ஏதோ ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் அப்படி வரும், ஆர்சிசி சிமெண்ட். உரங்கள் வந்து என்பிகே. ஜிப்சம்ன்றது இது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஃபினாயில் வந்து C6H5O6. இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாரிஸ் சாந்திங்க பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஜிப்சத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு. இதை வந்து ஹீட் பண்ணும்போது தான் நமக்கு பாரிஸ் சாந்தி கிடைக்குது. அதுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரிஸ் சாந்து தயாரிக்க தேவையான அந்த ஜிப்சம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் தான் நிறைய கிடைக்குது. அங்கே தான் ஜிப்சம் வந்து பெருமளவு கிடைக்குது. அந்த அந்த இடத்துலேருந்து அதை தயாரிக்கிறதால அதுக்கு வந்து பாரிஸ் சாந்து. இந்த ஜிப்சத்தை வந்து சூடு பண்ணும்பொழுது இந்த 2H2O இருக்குல்ல, இது வந்து வெளியே போயிடுது, நீர் வெளியேறி பாரிஸ் சாந்து கிடைக்குது. அதோட வந்து கால்சியம் சல்ஃபேட்டு ஹெமிஹைட்ரேட்டுன்னு வரும், அதாவது ஹாஃப் H2O தான் அதில் இருக்கும். அது வந்து பாரிஸ் சாந்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அது மாதிரி இங்கே எப்சம் பார்த்தோமா, மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு. எப்சம் உப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்னு வரும். இதெல்லாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய கேட்டுட்ருக்காங்க பேப்பர் 2ல், இந்த இதுதான் நிறைய கேட்டுட்ருக்காங்க, மூலக்கூறு வாய்ப்பாடு. சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து வில்லியம் ஆஸ்பெடின் அப்படின்றது தான் அதுக்கு வந்து ஆன்சரு. அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். 1824 வந்து சிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக அது வந்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற போர்ட்லேண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கிற சுண்ணாம்புக்கல்ல மாதிரியே இருக்கிறதால போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த லெசன் போகலாம். அது மாதிரி இங்கே பாருங்கள், இயற்கை நிறங்காட்டி கீழ்கண்டவற்றுள் எது இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து மஞ்சள். அது வந்து நம்ம அது மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்ட் 9th 10th படித்தோம்னா பீட்ரூட்டும் ஒரு நிறங்காட்டி தான். அது மாதிரி இயற்கை நிறங்காட்டி அப்போ 2-3 நம்ம படிப்போம். அதெல்லாம் இல்லாத பட்சத்தில் இயற்கை நிறங்காட்டி மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சள் தான் போடணும். இதை வந்து வேதியியலாளர்கள் வந்து இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இப்போ ஆழம்லாம் ஆரத்தி எடுப்போம், ஆரத்தி எடுக்கும்பொழுது மஞ்சள் தண்ணியில் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டோம்னா சிகப்பு கலராக மாறிடுதுல, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து இதில் இருக்கிற பேஸ் வந்து நீர்த்து போயிடும். இதில் இருக்கிற அமிலத்தன்மை வந்து நீர்த்து அந்த சுண்ணாம்பு பேஸ் காரம் சேர்ந்ததும் அந்த pH வேல்யூ மாறுறதால அந்த சிகப்பு கலராக மாறிடுது. அது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி. அந்த உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலேருந்து வரவங்களாம் அந்த மாதிரி ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணுறது. ஏன்னா அது வந்து ஒரு கிருமி நாசினியாக அந்த சுண்ணாம்பு மஞ்சள் கலந்தது. அது மாதிரி தொண்டையில் ஏதாவது பிரச்சனைனாலும் மஞ்சள் அது சுண்ணாம்பு அப்ளை பண்ணுவாங்கள்ல, ஸோ அது ரெண்டுமே வந்து கிருமி நாசினின்றதால அந்த நடைமுறை ஆரம்பிச்சிருக்கும் போல் இருக்குது. அடுத்த லெசன் போகலாம். நமது சுற்றுச்சூழல். நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, குளம், ஏரி, நதி இவை அனைத்தும். இது எல்லாமே நன்னீர் சூழ்நிலை மண்டலம் தானே, குளம், ஏரி, நதி இவை அனைத்துமே. உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை யாவை? யாரு? விலங்குகளா, பறவைகளா, தாவரங்களா, பாம்புகளான்னு கேட்டிருக்கிறாங்க. தாவரங்கள் வந்து உற்பத்தியாளர்கள். நம்ம எல்லாரோட ஃபுட்டுமே தாவரங்களை சார்ந்து தான் இருக்குது, அவங்க தான் வந்து உற்பத்தியாளர்கள். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு
நெகிழி, தேங்காய் ஓடு, கண்ணாடி இதெல்லாம் எதுவுமே உயிரின சிதைவிற்கு உள்ளாகாது. தேங்காய் ஓடு மட்டும்தான் மட்கும் குப்பை. காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். மறுசுழற்சி, மீண்டும் பயன்படுத்துதல், பயன்பாட்டை குறைத்தல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மாசுபாடு. விரும்பத்தகாத மாற்றம்னாலே அது வந்து மாசுபாடு தான். களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும். நீர் மாசுபாடு. தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோர்கள் ஆகும். தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோர்கள். வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஷ் காரணிகள். இதெல்லாமே காலநிலை காரணிகள் தானே. காலநிலை காரணிகள். டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருளில் இருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். மறுசுழற்சி. இதுதான் இந்த 3R சொல்லுவாங்க. ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து மறுசுழற்சி என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருளில் இருந்து புதிய பொருளை உருவாக்கலாம். நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உண்டாக்குகிறது. நோய் பேர் இல்லை. நீர் மாசுபாடு மனிதனுக்கு தீங்கு விளைவித்து நோயை உருவாக்குகிறது. தீங்கு விளைவித்து நோயை உருவாக்குகிறது. அதோ வந்து போச்சு. 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், அப்புறம் ரெடியூஸ், இது வந்து ரீசைக்கிள், இது வந்து ரீயூஸ், அதாவது மீண்டும் பயன்படுத்துதல். சரியா தவறா? கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக கொடுத்துருக்குறாங்க. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவை என அழைக்கப்படுகின்றன. அதுவும் சரிதான். அதெல்லாம் சிதைப்பவை தான். மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். தவறு. மனித கழிவுகள், விலங்கின கழிவுகள் எல்லாமே வந்து உயிரின சிதைவுக்கு உட்படக்கூடிய கழிவுகள் தான். இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் மக்கி போகாது. அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும். தவறு. அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் நீர்நிலம் தான் மாசுபடுமே தவிர ஒளி எப்படி மாசுபடும்? அது நாய்ஸ் பொல்யூஷன் தான் ஒளி மாசுபாடு. இது தவறு ஸ்டேட்மெண்ட்டு. பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். கிடையாது. பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை 3 வகைகளாக பிரிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, அந்த 3 கழிவுகள்: உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள், வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்க சொல்லியிருக்கிறாங்க. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வந்து 2016 படி இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. உயிரின கூறுகள், சாக்கடை கழிவுகள், செயற்கை உரங்கள், பாலைவனம், புகை அப்படின்னு இந்த பக்கம் 5 கொடுத்துட்டு இந்த பக்கம் 5 கொடுத்துருக்குறாங்க. நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், நில மாசுபாடு, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, விலங்குகள். இதில் பார்த்தோன்னா பாலைவனம் அப்படின்றது ஒரு நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு வந்துடும். சாக்கடை கழிவு நீர் மாசுபாடு வந்துடும். புகை வந்து காற்று மாசுபாடு வந்துடும். உயிரின கூறுகள் வந்து விலங்குகள் வரும். செயற்கை உரங்கள் வந்து நில மாசுபாடு வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் போகலாம். அன்றாட வாழ்வில் தாவரங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை வாத்து, கிளி, புறா, ஓசனிச்சிட்டு. ஓசனிச்சிட்டு தான் வந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை. இயற்கையான கொசுவிரட்டி வேம்பு. பின் வருவனவற்றுள் எது வேர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உருளைக்கிழங்கு வேர் கிடையாது. கேரட், முள்ளங்கி, டர்னிப்லாம் வேர் தான். உருளைக்கிழங்கு அந்த தாவரத்தோட தண்டு தான் வந்து அந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சு உருளைக்கிழங்கு வளர்றது, அது தண்டு. பின் வருவனவற்றுள் எது விட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? நெல்லி. இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி அக்டோபர் 15 பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா உலக கை கழுவும் தினம், ஹேண்ட் வாஷிங் டே. 15ஆம் தேதி கை கழுவுறோம், 16ஆம் தேதி சாப்பிட்றோம். அது ரெண்டையும் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. உலக கை கழுவும் தினம் 15, அக்டோபர் 15. உணவு தினம் 16. நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு பருத்தி.
நான் இதை வந்து தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் யாருன்னா பனை. இது சிலபஸில் இருக்குது. தேசிய சின்னங்கள் மாநில சின்னங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாமே. டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்குகிறது. இது வந்து துளசியா? துளசி இலையின் சாறு தான் எல்லாத்தையும் சரி பண்ணும். அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் எல்லாமே பயிறு வகைகள், பயிறு எனப்படுகின்றன. சரியா தவறா? தவறாக இருந்தால் சரியான விடை எழுதணும். அழகிற்காக வளர்க்கப்படும் மரங்கள் எல்லாமே அலங்கார தாவரங்கள்னு சொல்லுவோம். மென்கட்டைகள் நான் சொல்லுவோம், இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. அலங்கார தாவரங்கள் என்று அழைக்கப்படும். பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன. சரி. அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் பயன்படுகிறது கிடையாது. காலிஃப்ளவர் வந்து உணவு தாவரமாக பயன்படுகிறது. கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் தான் ஏற்றது. கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. தவறு. கரும்பு தாவரம் வந்து சர்க்கரை தயாரிக்க தானே பயன்படுது. உயிரி எரிபொருள்னால் என்னென்னா ஆமணக்கு தான், அதாவது காட்டு ஆமணக்கு தான் வந்து உயிரி எரிபொருளாக பயன்படும். அடுத்தது பொறுத்துக்க. நார்த்தரும் தாவரம் வன்கட்டை, வேம்பு, ஏலக்காய், கம்பு. கிருமிநாசினி, நறுமணப் பொருள், சணல், தானியம், தேக்கு. இப்போ நார்த்தரும் தாவரம்னு பார்த்தோன்னா சணல், வன்கட்டை தேக்கு, வேம்பு கிருமிநாசினி, ஏலக்காய் நறுமணப் பொருள், கம்பு தானியம். இது இன்னும் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா சணல் எங்கெங்கு பயிரிடப்படுகிறதுன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது. மேற்கு வங்காளம் மட்டுமே நம்ம இந்திய சணல் உற்பத்தியில் 50% உற்பத்தி செஞ்சு கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இப்போ இந்த தாவரங்களையே வந்து எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அப்படி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதாவது உணவு தாவரங்கள், நறுமண தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், நார் தாவரங்கள், அதன் பிறகு பார்த்தோன்னா மரக்கட்டை தரும் தாவரங்கள், அலங்கார தாவரங்கள் அப்படின்னு 6 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த உணவு தாவரங்களே இன்னும் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள்னு பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஃபி, தேநீர், சர்க்கரை, எண்ணெய்க்கான மூலப்பொருளையும் நம்ம வந்து தாவரங்கள்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த காய்கறிகள் மீண்டும் எப்படி இலையிலேருந்து கிடைக்கிற உணவு, காயாகி கிடைக்கிற உணவு, கனியாகி கிடைக்கிற உணவு, வேர்லேருந்து உணவு, தண்டுலேருந்து உணவு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி வேர்கள் வந்து எப்படி நமக்கு கேரட், பீட்ரூட்லாம் வேர் வந்து உணவு பகுதியாக மாற்றம் அடைஞ்சு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இலை பார்த்தோன்னா எல்லா கீரைகளுமே இலைகள் தான். அதோட காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, அது மாதிரி கறிவேப்பிலை, எல்லா கீரை வகைகளுமே இலை உணவு தான். தண்டுன்னு பார்த்தோன்னா கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இது எல்லாமே தண்டு உணவு பகுதி. அடுத்தது மலர்கள் பார்த்தோன்னா வாழைப்பூ, நான் இங்கே காலிஃப்ளவர் சொல்கிறேன்னா முட்டைக்கோசு தான் அப்படி சொல்கிறேன். முட்டைக்கோசும் கறிவேப்பிலையும் இலை உணவு. மலர்னு பார்த்தோன்னா வாழைப்பூ, காலிஃப்ளவர் ரெண்டும் மலர் உணவு. கனிகள்னு பார்த்தோன்னா நெல்லி, கொய்யா, அப்புறம் தக்காளி பழம் போடுறோம் சமையலில், அதுவும் ஒரு கனி உணவு தான். சாப்பிட்றதுக்கான எல்லா பழங்களுமே கனி உணவு தான். அது மாதிரி அடுத்து தானியங்கள், நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை இது எல்லாமே. பருப்பு வகைகள் பாருங்கள். அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகள் எல்லாமே பருப்புகள், பயறுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா பருப்புகள் வந்து கனி உரையினுள் வளர்கிறது. கொண்டை கடலை, பச்சை பயிறு அது மாதிரி எல்லாமே. அது மாதிரி உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா வந்து 2ஆம் இடத்தில் இருக்குது. இந்த மாதிரி இதில் நிறைய ஹிண்ட்ஸ் இருக்குது. இந்த நார் பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து நெசவு நார் வந்து பருத்தின்னு பார்த்தோம் இல்லையா? அது எதனால் அந்த மாதிரி வருதுன்னா பயன்பாட்டின் அடிப்படையில் வந்து நெசவு நார், கயிறு நார், நிரப்பும் நார் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இப்போ நெசவு நார் அப்படின்றது துணி நெய்ய உதவும் நார், அதுக்கு தான் பருத்தி வந்து எடுத்துக்காட்டு. கயிறு நார் அப்படின்னா கயிறு தயாரிக்க உதவுறது, என்னென்னா தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த நார்கள். நிரப்பும் நார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தைகள் தயாரிக்க உதவுறது இலவம் பஞ்சு வந்து நிரப்பும் நார். இதில் ஏதாவது ஒன்று கூட கேட்கலாம். பாகங்களின் அடிப்படையில்னு பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா விதைகளின் மேற்புற தூவி நார்கள், தண்டு அல்லது தண்டிழை நார்கள், இலை நார்கள், உரிமட்டை நார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்புற தூவி நார்கள் வந்து பருத்தி, தண்டு அல்லது தண்டிழை நார்கள்னால் ஆளி அந்த மரம், விதை, சணல், அது எல்லாமே தண்டிழை நார்கள் தான் சணல். தண்டிழை நாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா சணல் சொல்லலாம். இலை நார்கள்னால் கற்றாழை, உரிமட்டை நார்கள்னால் தேங்காய். இதில் வாழை மிஸ் ஆகுது. உரிமட்டை நார்களில் வாழை வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசன் போகலாம். அடுத்த லெசன் பார்த்தோன்னா வன்பொருளும் மென்பொருளும். 6வது லெசன் வந்தாச்சு. வன்பொருளும் மென்பொருளும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மையச் செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது? சிபியுக்குள்ளே எதெல்லாம் இருக்காது? தாய்ப்பலகை, எஸ்எம்பிஎஸ், ரேம், மவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மவுஸ் வந்து நம்ம வெளியில் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவோம். மவுஸ் வந்து உள்ளே இருக்காது. கீழ்வருவனவற்றுள் எது சரியானது?
இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். இயக்க மென்பொருள் மற்றும் பண்பாட்டு மென்பொருள் இதெல்லாம் வராது. இயக்கமில்லா மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு அதெல்லாம் கிடையாது. இயக்கமில்லா மென்பொருள் அது கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். லினக்ஸ் என்பது கட்டண மென்பொருளா, தனி உரிமை மென்பொருளா, கட்டணமில்லா தனி உரிமையா, கட்டற்ற மற்றும் திறந்த மூல என்னது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரா? ஓகே, இது லினக்ஸ் என்பது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து லினக்ஸ். பின்வருவனவற்றுள் எது கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள்? எல்லாமே தான். விண்டோஸ், மேக்கு, அடாஃபி எல்லாமே வந்து கட்டண தனி உரிமை மென்பொருள். எது இயங்குதளம்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ராய்டு, குரோமு, இன்டர்நெட்டு, பென்ட்ரைவ். ஆண்ட்ராய்டு வந்து இயங்குதளம். பொறுத்துக மேக் ஓஎஸ் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், கீபோர்ட், லினக்ஸு. மேக் ஓஎஸ் வந்து கட்டண தனி உரிமை மென்பொருள். சாஃப்ட்வேர் வந்து ஜியோஜிப்ரா. ஹார்ட்வேர் வந்து ரேம். கீபோர்டு வந்து உள்ளீட்டு கருவி. லினக்ஸ் வந்து இலவச கட்டற்ற மென்பொருள். ஸோ இதோட பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கிற சயின்ஸு புக் பேக் எல்லாமே பார்த்துருக்குறோம். அடுத்தது 2nd டேர்ம் நாளைக்கு, 1st டேர்ம் நாளன்னைக்கு 6th. சைட் பை சைடு 7th 8th போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.